இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெமரி அட்ரஸோட இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மெமரி அட்ரஸ்னால் என்ன? நம்ம இதுவரையும் பார்த்துருப்போம் வேரியபிள் யூஸ் பண்ணி வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ வேரியபிளுங்கிறது நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது. பட் நம்ம எம்படட் சைடு நம்ம போகிறோம், ஹார்ட்வேர் சைடு போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ப்ரோக்ராமிங் எழுதக்குள்ளே இந்த வேரியபிளில் போயிட்டு வேல்யூ ரைட் பண்ணால் மட்டும் நமக்கு ஹார்ட்வேர் ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் அட்ரஸில் போயிட்டு வேல்யூஸ் ரைட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஹார்ட்வேர் கண்ட்ரோலிங் அந்த மாதிரி பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக வேரியபிள் ஆக்சுவலாக அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ வேரியபிளுங்கிறது ஒரு மெமரி லொக்கேஷனை ஆக்குப்பை பண்ணுதுங்கிறத ஃபஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ நாள் ஒரு வேரியபிள்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு எக்ஸாம்பிளாக ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு வீடு வச்சுக்கலாம். ஸோ அந்த வீடு தான் இது வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் வேல்யூன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ள அந்த வேரியபிள் வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேரியபிள்ஸுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்ததுனால நமக்கு அந்த லொக்கேஷன் அதாவது நம்ம அந்த பேரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் எக்ஸாக்டாக அந்த வேரியபிளுங்கிறது ஆக்சுவலாக அது ஒரு அட்ரஸ். ஓகேவா? ஸோ அது என்ன அதை தான் இங்கே சொல்கிறாங்க, ஈச் வேரியபிள் ஆக்குப்பை மெமரி லொக்கேஷன். ஸோ ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒவ்வொரு மெமரி லொக்கேஷன் இருக்கும். ஸோ இது இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக எப்போதும் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுமாரி பார்ப்போம், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி இங்கே அட்ரஸ் ஆஃப் வேரியபிள் கேன் பி அப்டைன்ட் யூஸிங் ஆம்பர்சண்ட் ஆப்ரேட்டர். அதாவது இந்த ஆம்பர்சண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம அட்ரஸ் ஆஃப் வேரியபிள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம், உங்களுக்கு இன்னுமே ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ்லாம் நம்ம பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சிம்பிளாக ஏங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏங்கிற வேரியபிளோட அட்ரஸை நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏக்குள்ளே சும்மா சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ஏ பிரிண்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு printf பர்சன்டேஜ் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது அந்த வேல்யூவை கிடையாது. ஓகேவா? அந்த அட்ரஸை. ஸோ அதனால் பர்சன்டேஜ் பின்னு கொடுக்கணும். ஸோ இது printfல ஒன் ஆஃப் த சின்டெக்ஸ் மாதிரி அதாவது இந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதனுடைய அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பர்சன்டேஜ் பின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அந்த அட்ரஸ் ஏவுடைய அட்ரஸை கொடுக்கணும். ஸோ ஏவுடைய அட்ரஸை அதாவது நம்ம போய் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன படித்தோம், ஆம்பர்சன்ட். ஓகேவா? ஸோ ஆம்பர்சன்ட் ஏ அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் செமிகோலனில் எண்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நான் இப்போ இந்த அவுட்புட்டை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு சம்திங் ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு பாருங்கள், இப்போது அவுட்புட்டில் 0000000 3509B FFD3F சம்திங் இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா? ஸோ இதுதான் இந்த வேரியபிளுடைய லொக்கேஷன், அதாவது அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அட்ரஸை தான் இந்த வேரியபிள் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த அட்ரஸில் தான் இந்த வேரியபிள் இந்த மெமரியை ஆக்குப்பை பண்ணியிருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதாவது சிம்பிளாக சொன்னோம்னா நம்ம இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த வேல்யூ ஆக்சுவலாக இந்த அட்ரஸில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? இது ஒரு சிம்பிளான உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக மெமரி அட்ரஸ். ஸோ இது எதுக்காக நம்ம டேரெக்டாக வேரியபிள் வச்சே நம்ம வேல்யூ ரைட் பண்ணிடலாமே, எதுக்காக நம்ம இந்த அட்ரஸ் கான்செப்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது தான். அதாவது நம்ம இப்போது ஒரு வேரியபிளில் போய்ட்டு நம்ம வேல்யூ எழுதுறதுக்கும் டேரெக்டாக அட்ரஸில் போயே நம்ம வேல்யூ எழுதுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்போதைக்கு நம்ம வேரியபிளில் யூஸ் பண்ணி வேல்யூ ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஹார்ட்வேர் சைடு போக்குள்ளே நம்ம டேரெக்டாக அட்ரஸில் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த அட்ரஸை நம்ம ஒரு வேரியபிளுக்கு டிஃபைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேரியபிளில் நம்ம வேல்யூ எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, நம்ம ஃப்யூச்சரில் ப்ரோக்ராம் பண்ணக்குள்ள பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த லொக்கேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மெமரி அட்ரஸில் தான் நம்ம போய் இந்த வேல்யூ எழுதுகிறோம், 10ங்கிற வேல்யூவை. பட் இந்த மெமரி அட்ரஸ்க்குன்னு ஒரு பேருன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுதான் அந்த ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த ஏ. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்.
ஸோ நம்ம வந்து டெஃபினேஷன் இன்னும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ அதான் சொல்கிறேன், ஈச் வேரியபிள் ஆக்குபைஸ் மெமரி லொக்கேஷன். ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வேரியபிள் கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி %p யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அட்ரஸை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு சாம்பிளான சில பல எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க, இது நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னாக்கா வேரியபிள் ஸ்டோர் பிட்ஸ். ஸோ அது வந்து ஒரு நம்ம இதுவரையும் பார்த்ததில் ஒரு சின்ன சம்மரி மாதிரி. ஸோ அது என்னென்னா நமக்கு தெரியும் வேரியபிளுங்கிறது பிட்ஸை ஸ்டோர் பண்ணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி டேட்டா டைப்புங்கிறது டிஃபைன் நம்பர் ஆஃப் பிட்ஸ் அண்ட் யூசேஜ். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு தெளிவாக வந்து உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதேமாரி மெமரி சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்பெடட் சிஸ்டமில். ஸோ அதுக்கப்புறம் இந்த லைப்ரரி பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ அது என்ன பண்ணோன்னா கண்ட்ரோல் அண்ட் ப்ரெடிக்டிபிலிட்டியை நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும், அது நம்ம பார்த்தோம். தென் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்ஸ் அண்ட் மெமரி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. எதுக்குன்னா ஃபவுண்டேஷன் ஃபார் ரெஜிஸ்டர்ஸ், ஜிபிஐஓ, பெரிஃபரல், இதெல்லாம் வந்து நம்ம இப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஹார்ட்வேரில் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், எது பண்ணணுனாலுமே நமக்கு இந்த பிட்ஸ் அண்ட் மெமரியை வந்து ரொம்ப பேசிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மெமரி அட்ரஸ் வரையும் நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இன்னும் உங்களுக்கு தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இன்னும் முடிச்சுக்கலாம். ஸோ என்னென்னா நம்ம இங்கே ஒரே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நான் இப்போ இன்னும் ஒரு வேரியபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். அதே டேட்டா டைப்பில் பிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பிங்கிறதுல 20ங்கிற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதையே வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே லைன்லேயே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே %pன்னு போட்டுக்கிறேன். அதாவது நான் 2 பிரிண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம 2 இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்புறம் வந்து ஆம்பர்சன்ட்டு பீன்னு போடணும் இல்லையா. ஸோ ஓகே. ஸோ இப்படி நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஸோ அந்த 2 அட்ரஸ் வந்து என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக சம்திங் ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ கண்ட்ரோல் கொடுக்காமல் பண்ணியிருக்கோம் போல். இப்போ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ என்னென்னா நமக்கு 2 அட்ரஸ் வந்திருக்கு. இந்த 2 அட்ரஸை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரி அலோகேஷனுங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது எப்படி ஸ்டோர் ஆகுது போயிட்டு நம்மளுடைய அதாவது நம்மளுடைய எம்சியூவாக இருக்கட்டும், அதாவது மைக்ரோ கண்ட்ரோலராக இருக்கட்டும், நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது பிசி. ஸோ இது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ரேம் செக்ஷனில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் மெமரி லே அவுட் ஆக்சுவலாக. ஸோ இது என்னென்னா இதுதான் வந்து நமக்கு ஸ்டாக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருப்பேன். இது நான் ஜஸ்ட் ஒரு இந்த டயக்ராம் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். ஸோ இதை பற்றி நீங்கள் ரொம்ப வரி பண்ணிக்க வேணாம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏன்னா மெமரி லே அவுட் ஆஃப் சீன்னு சொல்லிட்டு நமக்கு தனி டாப்பிக்கே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நம்ம எப்பப்போலாம் லோக்கல் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோமோ அதெல்லாம் எங்கே வந்து டியூரிங் எக்ஸிக்யூஷனில் நமக்கு இந்த ஸ்டாக்கில் தான் போயிட்டு நமக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ பார்த்தோம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த இதெல்லாம் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ் இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே லோக்கல் வேரியபிள்ஸ்லாம் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ அது என்னென்னா நமக்கு 2 அட்ரஸ் வந்துருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 அட்ரஸும் ஆக்சுவலாக நமக்கு இந்த ஸ்டாக்கில் தான் போயிட்டு இந்த ஸ்டாக்கில் தான் அந்த அட்ரஸ் இருக்குது, அந்த வேரியபிள் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். வேரியபிள் தான் நான் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு அது மெமரி அட்ரஸோட ஒரு நேமாக நம்ம வச்சுக்கிறது தான். ஓகேவா. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஸ்டாக்கில் தான் இந்த டெம்பரரியாக வந்து நமக்கு க்ரியேட் ஆகும் எக்ஸிக்யூஷனில் லோக்கல் வேரியபிள்ஸுங்கிறதுனால. ஓகேவா. குளோபல் வேரியபிள்னால் உங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆகும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை பற்றி நம்ம இப்போ பேச வரல. ஸோ ஜஸ்ட் என்னென்னா எதுக்காக உங்களுக்கு 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணுங்கிறத வந்து நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா ஏங்கிறது ஒரு அட்ரஸில் இருக்குது, பிங்கிறது ஒரு அட்ரஸில் இருக்குது. ஸோ இப்போ ஏவோட அட்ரஸ் இது, பியோட அட்ரஸ் இது. ஸோ இப்போ நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணால் தெரியும் இது 2மே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது ஏன்னா நமக்கு இங்கே நமக்கு தெரியும் ஒன் பை ஒன்னாக தானே அட்ரஸ் வந்து அலோகேட் பண்ணும். இப்போ நான் ஏக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டேன்னா அடுத்ததே பி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அடுத்ததாக பியோட அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஏக்கு அடுத்த அட்ரஸ் பி. ஸோ அதனால் ஏக்கு அடுத்த அட்ரஸாக நான் இங்கே இடையில வந்து இந்த இடத்துல இன்னொரு ஒரு வேரியபிள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டின்னு ஏக்கு அப்புறம் க்ரியேட் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு அந்த அட்ரஸ் வந்து இதுக்கு அடுத்த அட்ரஸ் வந்து டிக்கு வந்து போயிருக்கும். ஸோ பட் இங்கே வந்து நமக்கு எப்படி வந்திருக்குன்னா இந்த அட்ரஸ் ஏக்கு, இந்த அட்ரஸ் பிக்கு. ஸோ இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இது ஏ, இது பி. ஸோ இப்போ நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ண தெரியும் இது எப்படி முடியுதுன்னு எண்டாகிறத பாருங்கள். இஎஃப்னு முடியுது, இது இஇன்னு முடியுது. அது என்ன நமக்கு இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா இது நம்ம தெளிவாக பார்க்கணுன்னா உங்களுடைய கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் பிசியில்.
ஸோ இந்த கால்குலேட்டரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஹெக்ஸில் இருக்குது, ஓகேவா, ஹெக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா சயின்டிஃபிக் மோடுக்கு போய் ப்ரோக்ராமருக்கு போயிட்டு, ஸோ இந்த ப்ரோக்ராமர் ஆப்ஷனில் நம்ம இங்கே ஹெக்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஹெக்ஸ் நம்பரை வந்து என்டர் பண்ணுவோம். ஸோ இஎஃப்னு இருக்கா, நமக்கு லாஸ்ட் 2 டிஜிட் போதும், பாக்கி எல்லாமே சேமாக தானே இருக்குது. ஸோ நம்ம இஎஃப் மட்டும் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் எஃப் இல்லையா. ஸோ இஎஃப்ங்கிறது நமக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேல்யூ நம்ம பார்க்கலாம். இப்போ 239ங்கிறது ஜஸ்ட் ஒரு அட்ரஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா டெசிமலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு டெசிமலில் காமிக்கிறேன். 239ங்கிறது நமக்கு மெமரி வந்து அலோகேட் ஆகிருக்கு, ஓகேவா. 239ங்கிற அட்ரஸில் நமக்கு இந்த 10ங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கு, ஓகேவா. ஆக்சுவலாக அட்ரஸ் வந்து ஹெக்ஸில் தான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் டெசிமலில் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இஎஃப்க்கு அப்புறம் என்னென்னா 239 மெமரைஸ் பண்ணிக்கிங்க. அடுத்த நம்ம வேல்யூ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இஇ, ஓகேவா. ஸோ இஇ இப்போ வந்து நமக்கு 238 இருக்கு இல்லையா. ஸோ அது எப்படி நான் இங்கே ஏங்கிறது க்ரியேட் பண்ணிட்டேன், அடுத்து பிங்கிறது க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே 240 தானே வரணும். அதுக்கு அடுத்த வேரியபிள் வந்து என்னென்னா எனக்கு அதிகமாக தானே வரணும், அடுத்த அட்ரஸில் தானே எனக்கு இந்த பி வந்து ஸ்டோர் ஆகிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்படி தானே கான்செப்ட் இருக்கணும். இது ஏன் ஒரு மாதிரி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் சிங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணி அதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 237 வரும். ஸோ அது ஏன் அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு மெமரி கான்செப்ட் வரும். ஏன்னா இங்கே வந்து நம்ம பார்த்தா நம்மளுடைய மெமரி, அதாவது நம்மளுடைய வேரியபிள் வந்து லோக்கல் வேரியபிளுங்கிறதுனால ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகும் இல்லையா. ஸோ ஸ்டாக்கோடு எப்போதுமே அதோட க்ரோத் வந்து டவுன்வர்ட்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது புரியணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஏங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏங்கிற வேரியபிள் இங்கே கிரியேட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்தது பிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கீழே உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே உங்களுக்கு எப்படின்னா அந்த வேல்யூ நம்பர் வந்து அந்த அட்ரஸ் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ஸ்டாக் வந்து இப்படி க்ரோ ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெமரி கான்செப்ட் பற்றி நீங்கள் ரொம்ப வரி பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் கான்செப்டை ஒரு ஓவர்வியூ மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியம் ப்ரோக்ராமிங்கில், மெமரி அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் தனி லெக்சராகவே இதை வச்சுருக்கேன், நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அந்த அட்ரஸ் எங்கே எப்படி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம், எந்த மாதிரிலாம் நம்மளாட்டி பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரு ஓவர்வியூவாக வந்து பார்க்குறோம் இதில், ஓகேவா. ஸோ அதுதான் இந்த கோடில் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அனலைசிங்கோடு நம்ம இதை முடிச்சுக்கலாம். என்னென்னா இப்போ நான் வந்து இங்கே எனக்கு வந்து 239 வந்தது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் இஎஃப்க்கு பார்த்தப்போ 239 வந்தது, அடுத்து 238 வந்துருச்சு. அப்போனா என்னென்னா எனக்கு ஒரு பைட்டுக்கு அடுத்த பைட்டே எனக்கு இந்த இது இருக்குது, அதாவது இது ஒரு பைட்டு இது ஒரு பைட்டு. இப்போது நான் கேருக்கு பதிலாக இன்ட்டுன்னு கொடுக்குறேன், விச் மீன்ஸ் 4 பைட்டு எனக்கு இப்போ அலோகேட் ஆக போகுது இல்லையா. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். Ctrl+S. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எனக்கு 3C38 வருது இல்லையா. ஸோ இப்போ நம்ம கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 3Cன்னு டைப் பண்ண போகிறோம். 3C. இப்போ டெசிமல் நோட்டீஸ் பண்ணுங்கள், 16 இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன வரணும்னா 59 வரணும் இல்லையா. ஸோ ஒன்று ரெடியூஸ் பண்ணால் 59 வரணும். ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே 38 நம்ம போடுவோம், 38. இங்கே ஆக்சுவலாக பாருங்கள், எனக்கு ஹெக்ஸ் கன்வெர்ட் ஆகி 56ன்னு வந்திருக்கு. நம்மளோட கணக்குப்படி 16 இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்த மெமரி லொக்கேஷன் ஒன்று குறைச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 60லேருந்து 59 வந்திருக்கணும். பட் எனக்கு வந்து 56, நிறைய நம்பர் ரெடியூஸ் ஆகிருக்கு. அது ஏன் அப்படின்னா அது தான் இப்போ நான் சொன்னேன், இன்ட்டுங்கிறது நமக்கு 4 பைட்ஸு. ஸோ அதனால் 4 பைட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த அட்ரஸ்க்கும் இந்த அட்ரஸ்க்கும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அட்ரஸ் எப்படி வந்து நம்ம இதில் வந்து நம்ம மெமரி ரீஜன்ஸில் அட்ரஸ் இருக்குது, எப்படி அலோகேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மெமரி அட்ரஸ், அதாவது நமக்கு தேவையான அப்போ மட்டும்தான் நம்ம ஹையர் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணணும், இல்லைனா நமக்கு தேவையில்லாமல் மெமரி வந்து அலோகேட் ஆகும். இப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிக்க முடியும். இதை பற்றி நம்ம டீப்பாக கோடிங் பண்ணக்குள்ள, அதாவது நம்ம அடுத்தடுத்த இதில் நம்ம ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணக்குள்ளலாம் உங்களுக்கு இன்னமும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால தான் எனக்கு இங்கே 16 வந்தது இல்லையா. 16ல் அதுக்கு அடுத்தது 4 பைட் இது. ஸோ இப்போ 60ல் 4 போயிடுச்சுன்னா கம்மி பண்ணிங்கன்னா 56.
ஸோ அப்போ நமக்கு ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகிருக்கு, நம்ம தான் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து முன்னாடி வந்து தப்பாக, அதாவது இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு ஓகேவா. ஸோ இன்ட்டுங்கிறது 4 பைட், ஸோ அதனால் நமக்கு 4 டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு மெமரி அட்ரஸ் பற்றி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெக்சர் இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்தது ஒரு நியூ லெக்சரில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா.